எக்ஸாம் சக்ஸஸ் இஸ் லைஃப் சக்ஸஸ், எக்ஸாம் ஃபெயிலியர் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப். இந்த ஐடியாலஜியை யார் ஃபார்ம் பண்ணுறது? பேரண்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸை மிஞ்சினவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. யார்? டீச்சர்ஸ். டீச்சர்ஸை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுங்க. நல்லா படிக்கிற பையனை அதை விட நல்லா படிக்கிற பிள்ளையோட கம்பேர் பண்ணி 1 மார்க் வாங்கணும், 2 மார்க் வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணி அவங்க ஒரு பேனிக் டிஸார்டரில் தள்ள வேண்டியது. அதே மாதிரி நல்லா படிக்காத பிள்ளைய இது வீக்கு, உருப்படாது அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி அமைச்சிடுறாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் வீக்கு, இது உருப்படாது அப்படின்னு நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது வீட்டில் போய் அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் முதல்வர் மாதிரி படித்து அடுத்த நாள் முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டாக்டர்ஸ் நாங்களே இவங்களுக்கு இம்யூனிட்டி வீக்கு, இவங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கு, இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க பாடி அவங்களுக்கு ஒத்துழைக்கல. அது இல்லாமல் வேற நிறைய ரீசன்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைய நீ இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு டூ மச் ஸ்ட்ரெஸ் போடுறதும், சுமாரா படிக்கிற பிள்ளைய நீ வீக்கு அப்படின்னு பிராண்டிங் பண்றதோ என்ன காட்டுதுன்னா, இட் ஷோஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். இட் டஸ் நாட் ஷோ தட் யூ ஆர் ப்ரெடிக்டிங் தேர் ஃபியூச்சர். இட் இஸ் நாட் யுவர் ஒர்க் டு ப்ரெடிக்ட் தேர் ஃபியூச்சர். ஒரு குழந்தையோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ நல்லா படிக்கல அப்படின்னாக்கா இட் ஒன்லி மீன்ஸ் தட் தே ஆர் ஸ்ட்ராங்கர் எல்ஸ்வேர். ஸ்கோரிங் லோ டஸ் நாட் மீன் தே ஆர் வீக். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்து வெட்டத்தை பாருடா கைப்புல்ல அப்படின்னு அந்த குழந்தை சைல்டுஹுட்டை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு விட்டத்தையே பார்த்துட்டு தூங்காமல் சாப்பிடாம தே ஆர் ஸ்பாயிலிங் தேர் ஹெல்த். யுவர் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இஸ் புட் ஆன் யுவர் ஸ்டூடெண்ட் அண்ட் யுவர் ஸ்டூடெண்ட் இஸ் அண்டர் ஹை ஸ்ட்ரெஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்டையர் ஃபேமிலியுமே இஸ் அண்டர் ஹியூஜ் ஆங்ஸைட்டி. இதனால என்ன ஆகுது? நல்லா படிக்கிற பசங்க ஆங்ஷியஸா மாறிடுறாங்க, சுமாரா படிக்கிற பசங்க டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. சமீபத்திய ஹாட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு ஸ்கூல்ல 4வது படிக்கிற ஒரு பிள்ளை போயம் சரியா சொல்லலை அப்படின்றதுனால அந்த குழந்தையோட சட்டையை கழட்டி அடிச்சு எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்ணாதான் எல்லாரும் போயம் ஒழுங்கா கத்துக்குவீங்க அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நான் டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே குழந்தைங்களை பிராண்டிங் பண்ணி அவங்கள தயவு செய்து த்ரிட்டன் பண்ணாதீங்க. நண்பன் படத்தில் வர மாதிரி லைஃப் இஸ் எ ரேஸ், ஓடு 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 அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ப்ரெஷர் குக்கராக மாற்றாதீங்க. டீச்சர்ஸ், please don't be a judge. Be a guide to your students. This is Dr. Vijay here. Talk. Peace. Thank you.